ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். இப்போ வசனம் 14 நாம் இப்போ பார்ப்போம். அதற்கு முன்னதாக அந்த வசனத்தை நாம் படிப்போம். அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார். ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார். அதற்கெனங்க ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகறை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார். ஓகே, இந்த வசனம் 14வது வசனம் எப்படி இந்த கதையை முன்னெடுத்து செல்லுகிறது என்பதற்கு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை பாருங்களேன், அவ்வாறே. அந்த வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இந்த வசனத்தை தொடங்குகிறது. இதுக்கு முன்னதாக நாம் பார்த்தோம் வசனம் 6, அந்த இடத்துலையும் இதே வார்த்தை முதன்மையான சொல்லாக வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வாறே. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரூத்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நெறிமுறைகளை, கட்டளைகளை அப்படியே முழுக்க தாராள உள்ளத்தோடு கீழ்ப்படிதல் மனநிலையோடு செய்து முடிக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் 13வது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் பார்க்குறோம், போவாசு கொடுக்கிற கட்டளை பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்பது. அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார் என்று. இதில் பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை அருகே படுத்திருந்தார். இருவரும் இணைந்து படுத்திருந்தார்கள் அல்லது அருகருகே படுத்திருந்தார்கள் என்றெல்லாம் நாம் இதில் சிந்திக்கலாம். இந்த அருகே என்பது இங்கே அவருடைய நியர்னஸ், அருகாமை. போவாசு ரூத்துக்கு கொடுக்கிற பாதுகாப்பை வலியுறுத்தி சொல்லுகிற இந்த அருகாமை. அவர் ரூத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார், தஞ்சம் கொடுக்கின்றார், அதுதான். எனவே இது வேறு விதத்தில் நாம் சிந்திப்பதற்கு இங்கு இடமில்லை. இருவரும் இணைந்து படுத்திருந்தார்கள் என்று இங்கே யூத ஆசிரியர்கள், திரு ஆசிரியர் பயன்படுத்துகிற சொல்லாட்சி இதுவாக இருக்கின்றது. போவாசு வலிமை மிகுந்த ஒரு மனிதர், நல்ல மனிதர், நேரிய எண்ணம் கொண்டவர், ரூத்தின் மேல் அக்கறை காட்டுகிற நலம் விரும்பி. எனவே வேறு எந்த ஒரு தவறான எண்ணத்திலும் அந்த இடத்திலே நாம் பார்ப்பதற்கு, இருவரையும் ஒன்றாக இணைத்து வைத்து பார்ப்பதற்கு இங்கு இடம் இல்லை. எனவே அவர் அருகே படுத்திருந்தார். ரூத்து தான் அவரிடத்திலே தஞ்சம் தேடி வந்திருக்கிற ஒரு பெண்மணி, அவருடைய இறகின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிறவர். எனவே அவரிடத்தில் அவருடைய பாதச்சுவடுகளிலே அவர் இருக்கின்றார். அதை இங்கே இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. அடுத்ததாக இந்த திரு ஆசிரியர் சொல்லுகிற ஒரு தகவல், ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார். இது ஆசிரியருடைய இலக்கிய யுக்தி. அவர் எப்பொழுது இதை சொன்னார் என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இது தகவலானது மறைமுகமாக இங்கே நமக்கு வாசகருக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு இது தெரியக்கூடாது, கவனத்திற்கு வரக்கூடாது. ஏனென்றால் 4வது அறத்திலே பொதுவெளிக்கு இவர்களுடைய அந்த ஒற்றுமை, இணங்கி போகிற அந்த தன்மை காட்டப்பட போகிறது, வெளிப்படையாக சொல்லப்பட போகிறது. எனவே அதற்கு முன்னதாக இது தெரிய வேண்டாம் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு அவர் அந்த பெண்மணிக்கு, ரூத்துக்கு அதை சொல்லுகிறார். அதற்கு இணங்க அவ்வாறே என்கிற சொல்லாட்சி தொடர்ந்து எடுத்து செல்லப்படுகிறது. ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகறை பொழுதிலேயே ரூத்து எழுந்து விட்டார். இந்த புத்தகத்தில், குறிப்பாக இந்த 3வது அதிகாரத்தில் நாம் இந்த ஆசிரியருடைய எழுத்து கைவன்மையை நாம் சீராக பாராட்ட வேண்டும். ஏற்கனவே நவோமி
இரவு நேரத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். ஏனென்றால் இரவு நேரம் கதிரடிக்கின்ற அந்த நேரம், அவர் உண்டு கழித்து உறங்குகிற அந்த நேரத்தை குறித்து. நள்ளிரவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் தான் போவாசு திடீரென்று விழித்து, தூக்கத்திலிருந்து விழித்து தலையை நிமிர்ந்து பார்த்து காலடியிலே படுத்து கிடக்கிற ரூத்தை சந்தித்து யார் நீ என்று அடையாளத்தை கேட்கின்றார். மூன்றாவதாக காலை வரை என்ற பொழுது புலரும் வரை என்ற அந்த நேரத்தை குறிப்பிடுகிற சொல். இங்கேயும் வைகறை பொழுது. இப்படி இந்த வார்த்தைகளை இங்கே அறிமுகப்படுத்துகிற சீராக தொடர்ச்சியாக வருகிற இலக்கிய நயத்தையும் இந்த புத்தகத்திலே ஆசிரியருடைய எழுத்து கைவன்மையை, திறமையை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டி இருக்கிறது. எனவே வைகறை பொழுது என்பது எப்படி மாலை வேலை, அந்தி பொழுது, சூரியன் மறைந்து அஸ்தமித்து இரவு உலகத்தை தழுவி கொள்ளுகிற நேரமும், அதை போலவே பொழுது இரவு நேரம் களைந்து ஒளியானது உலகத்தை பரவக்கூடிய ஒரு சூழல், மப்பு மந்தாரமான ஒரு பார்த்தும் பார்க்க முடியாத தெளிவற்ற ஒரு சூழலில் அவர் எழுந்து அவர் தனது இருப்பிடத்திற்கு செல்லுகின்றார். இப்பொழுது காட்சியானது இடம் பெயர்கிறது. இதுவரை கதிரடிக்கின்ற அந்த களத்திலே நடந்தது வீட்டிலே. மீண்டும் அந்த வீட்டிற்குள்ளேயே வந்து இந்த காட்சி, இந்த அதிகாரம் நிறைவு பெறுவதாக இந்த ஆசிரியர் அழகாக இந்த அதிகாரத்தை முடிக்கப் போகின்றார். இப்பொழுது பாருங்களேன், 15வது வசனம். அதற்கு முன்னதாக அவர்களுடைய கடைசி உரையாடல் போவாசுக்கும் ரூத்துக்கும். அதை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? போவாசு அவரிடம், உன் போர்வையை விரித்து பிடி என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். அவர் 6 மரக்கால் எடையுள்ள வார் கோதுமையை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார். ஓகே, 15வது வசனம் ஏறக்குறைய போவாசு ரூத் இவர்களுடைய அந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வருகிறது. நல்ல ஒரு முடிவு, ஒரு ஹாப்பி என்டிங். அப்படி தான் இதை நம்ம பார்க்குறோம். காரணம், இங்கேயும் போர்வை. இதை வாசிக்கும் போது சில சமயத்தில் நாம் போவாசு போர்வினால் என்னை மூடிக்கொள்ளும் என்றெல்லாம் போவாசுடைய போர்வையில் தான் நம்முடைய கவனம் போகிறது. ஆனால் ரூத்திடமும் ஒரு போர்வை இருந்தது, நாம் யாரும் அதை பேசுவதில்லை. இங்கே போர்வையை விரித்துப்பிடி என்று சொல்லுகின்ற பொழுது மீண்டும் அவரிடத்தில் இருக்கிற ஒரு வெளியில் இருக்கிற பயன்படுத்துகிற ஒரு முக்காட்டு துணியாகவோ அல்லது அந்த பாலைவனத்திலே வெயிலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுகிற, வெப்பத்திலிருந்து தனித்து கொள்ளுகிற, சூறாவளியிலிருந்து அந்த மணல் துகள்கள் எல்லாம் வந்து சுரி ரெண்டு படும், மிக கடுமையாக இருக்கும் அதனுடைய வழி. அதை மறைத்து கொள்வதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு எளிமையான லேசான ஒரு துணி. எனவே அதை விரித்து பிடி என்று சொல்லுகிறார். இங்கே இதை மறுபடியும் நாம் வந்து இதை பார்க்கலாம். அந்த விரித்து பிடித்தல் என்றது எக்ஸ்டெண்டிங் அப்படின்னு சொன்னால் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற அக்னாலேஜ்மெண்ட். அதெல்லாம் பல அர்த்தங்கள் இதில் இருக்கின்றது. இப்போ இந்த சினடல் கான்டெக்ஸ்டில் கூட உனது கூடாரத்தை விரிவாக்கு என்று எல்லாருக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் பெர்ஸ்பெக்டிவ், எல்லாருக்கும் நாம் எல்லாரும் இணைந்து போகக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அர்த்தத்தில் நாம் பார்க்குறோம். இங்கே ரூத்து கூட அந்த போர்வியை விரிவாக்கு, உனது போர்வியை இன்னும் விரிவாக்கு என்று சொல்லி போவாஸ் சொன்ன உடனே அவர் விரித்து பிடிக்கிறார். தனக்கு தேவையான அந்த கோதுமைகளை 6 மரக்கால் எடையுள்ள வார்கோதுமையை இப்பொழுது அளந்து கொடுக்கிறார். முதல்ல 2வது அதிகாரத்தில் ரூத்து சேகரித்து கொண்டிருந்தால் ஆங்காங்கு சிந்தி சிதறி கிடந்த அந்த கோதுமை கதிர்களை அவர் தேடி பொறுக்கி சேகரித்து கொண்டிருந்தார். இன்னும் அதிகபட்சமாக போவாசு தனது அறுவடையாளர்களிடத்திலே கதிர்களை சற்று பிடுங்கி போடுங்கள் கீழே என்று அந்த கட்டளை கொடுக்கின்றார். கதிர்மணிகள் எல்லாம், கதிர்கட்டுகள் எல்லாம் சேர்க்கிற அந்த இடத்தில் கூட இந்த ரூத்தை சென்று கதிர்மணிகளை சேகரித்துக் கொள்ள அனுமதியுங்கள் என்று சொல்லுகிறார். யாரும் அதட்ட வேண்டாம், சத்தம் போட வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லியவர் இப்பொழுது இவர் அளந்து கொடுக்கிறார் தனது உழைப்பிலிருந்து. அப்படி என்றால் இன்னும் தனது அந்த தாராள குணம் இன்னும் விரிவாக்கப்படுகின்றது. இதெல்லாம் இன்னும் ஏதோ ஒரு செயல் ஒரு முத்தாய்ப்பாக உயர்வானதாக நடக்க போகிறது என்பதற்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. எனவே வெறுங்கையாக நீ போக வேண்டாம், என்னை தேடி வந்திருக்கிற, எனது போரடிக்கின்ற இந்த கதிரடிக்கின்ற களத்திற்கு நீ வந்திருக்கிற, எனவே கதிர்மணிகளை எடுத்து செல் என்று சொல்லி
அவர் அளந்து கொடுக்கின்றார். எடுத்து போகுமாறு அவர் 6 மரக்கால் எடையுள்ள வார்கோதுமை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுக்கின்றார். இதோடு இந்த காட்சி நிறைவு பெறுகிறது. 16வது வசனங்களை வாசிங்களே. இப்பொழுது காட்சியானது இடம் மாற்றப்படுகிறது. நகோமி ரூத் ஒரு வீட்டிலே மீண்டும் சந்திக்கிறார்கள். ரூத்து மாமியாரிடம் வந்ததும் நகோமி, மகளே, என்ன நடந்தது என்று கேட்டார். போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினார். ஸோ 16வது வசனத்தில் பாருங்க, மறுபடியும் அந்த வீட்டு காட்சி. வீட்டில் ரூத்து திரும்பி வருகிறார்கள். மீண்டுமாக நகோமி பேசுகிறார். இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலையும் நகோமி தான் பேசுனாங்க இல்லைங்களா? வீட்டில் நகோமி பேசுகிற 2வது வசனத்தில், போவாசு நமக்கு உறவினர், ஓகே, அவருடைய பணிப்பெண்களோடு தான் நீ இத்தனை நாட்களும் இருந்தாய், நான் சொல்வதை கவனமாய் கேள். இங்கே மறுபடியும் இந்த அதிகாரம் நவோமியினுடைய உரையோடு முடிவு பெறுவது, அது அவருடைய வீட்டிலேயே. மறுபடியும் இந்த 2 கதாபாத்திரங்களையும் அந்த வீட்டு காட்சியிலே கொண்டு வந்து இணையாக சேர்த்து கொண்டு வருவது இந்த ஆசிரியருடைய எழுத்து திறமையை காட்டுகின்றது. எனவே பாருங்களேன், ரூத்து மாமியாரிடம் வந்ததும் நகோமி பேசுகிறாங்க. மகளே, என்ன நடந்தது? மீண்டும் மருமகளை அழைப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க, மகளே. மகளே, என்ன நடந்தது? எல்லாம் நீ போனையே, ஏன்னா அறிவுரை போதுமான அளவு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? வயல்வெளிக்கு போ, என்ன அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக்கே பார்த்துக்கோ, அவசரப்படாத, பொறுமையாக இரு, அத்தனையும் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கேட்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மகளே என்ன நடந்தது என்று கேட்டார். அப்புறம் போவாசு தமக்கு செய்தது எல்லாம் ரூத்து கூறினார் என்ற ஒரே வாக்கியத்தில், ஒற்றை வாக்கியத்தில் இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். மேலும் அவர் சொல்கிறார் 17வது வசனத்தில் ரூத்து பேசுவதை சொல்கிறார். நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் 6 மரக்கால் வார்கோதுமையும் கொடுத்தார் என்று இந்த தகவலை வெளிப்படையாக சொல்கின்றார். அடுத்ததாக 18வது வசனத்தில் இந்த ஏற்கனவே ரூத்து மாமியாரோடு வந்ததும் போவாசு தமக்கு செய்தது எல்லாம் சொன்னார் என்றது எல்லாமே அது ஒற்றை வாக்கியத்தில் நிறைவு பெறுகிறது. அதில் 18வது வசனத்தில் அதுக்கு விளக்கம் நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி, அதை கொஞ்சம் வாசிங்க. நகோமி அவரிடம், மகளே, இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு. அவர் காலம் தாழ்த்த மாட்டார், இன்று இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார். பாருங்க, நகோமி அவரிடம் மகளே, மீண்டும் அது மகளே என்ற வார்த்தையை இங்கு நகோமி பயன்படுத்துகிறார். இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு, அவசரப்பட வேண்டாம், பொறுமை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அம்மா தனது மகளுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு அறிவுரை, காத்திரு, அவசரப்படாத, பதட்டப்படாத. ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லைங்களா? பாதுகாப்பு தேடி இன்னும் எத்தனை நாள் இப்படி போகிறது என்ற ஒரு இளம்பெண், இளம் விதவை. எனவே இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு, அவர் காலந்தாழ்த்த மாட்டார். இதெல்லாம் இஸ்ராயலினுடைய கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். காலந்தாழ்த்த மாட்டார், உன்னை காட்பவர் கண்ணயர மாட்டார், அவர் உறங்குவதில்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை திருப்பாடல்களில் நாம் அதிகமாக நாம் பார்க்கலாம். எனவே மீண்டும் மீண்டும் நாம் இதில் பார்க்கக்கூடியது, எல்லாம் வல்ல கடவுள், வாழும் கடவுள் இந்த புத்தகத்தில் நடக்கின்ற இந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு பின்புலமாக இருந்து எப்படியெல்லாம் இயக்குகிறார் இவர்களை என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுகிறது. 4வது அதிகாரத்தில் நான் அதை குறித்து நாம் அதை பார்ப்போம். ஸோ காலந்தாழ்த்த மாட்டார் அப்படின்னா, போவாசு மேல் நகோமி வைத்திருக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை, ஒரு அதீதமான நம்பிக்கை. அவர் காலந்தாழ்த்த மாட்டார், இன்றே இப்பொழுதே இதற்கு என்கிற ஒரு தொனியிலே அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை, இன்று இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார். நல்லதொரு முடிவு என்பா அங்கே ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? என்னை விட நெருங்கிய உறவினர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் இதை செய்ய முன் வருவாரானால் நல்லது, அப்படி இல்லை என்று சொன்னால் நானே உங்களுக்கு இதை அத்தனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி. அந்த வாக்குறுதி எப்படி கொடுத்திருக்கிறாரு? வாழும் கடவுள் மேல் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? எனவே இந்த முடிவு நல்லதா இருக்கும், காத்திரு
என்ற ஒரு மீண்டும் அந்த எதிர்பார்ப்பை தூண்டி இந்த காட்சியானது இங்கே நிறைவு பெறுகிறது. வீட்டு காட்சி நிறைவு பெறுகிறது. எப்படி இந்த அதிகாரமானது 3வது அதிகாரம் நகோமியினுடைய அந்த உரையாடல் அவருடைய வார்த்தையோடு தொடங்கியது, அவருடைய வார்த்தையோடு நிறைவு பெறுகிறது. வீட்டிலே அமைக்கப்பட்ட காட்சி வீட்டிலேயே நிறைவு பெறுகிறது. நல்ல ஒரு முடிவை நோக்கி எதிர்பார்ப்போடு இந்த காட்சியானது நிறைவு பெறுகிறது. நன்றி நன்றி தந்தை அவர்களே. இந்த இறைவனின் ஆசி எவ்வாறெல்லாம் ஒன்றுமே அறியாத, எதுவுமே இல்லாத, எப்படி முன்னெடுப்பது என்று தெரியாத இந்த இரு கைம்பெண்களுக்கு உதவியாக இருந்தது என்பதை இதுவரை நீங்கள் தெள்ள தெளிவாக ஒரு மீட்பரை போன்று போவாஸ் வந்திருக்கிறார் என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான 3ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். ரூத்து ஆகமம் அதிகாரம் 3. ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம், நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? போவாசு நமக்கு உறவினர். அவருடைய பணிப்பெண்களோடு தான் நீ இத்தனை நாள்களும் இருந்தாய். நான் சொல்வதை கவனமாய் கேள். இன்றிரவு அவர் களத்தில் வார்கோதுமையை தூற்றிக் கொண்டிருப்பார். நீ குளித்துவிட்டு எண்ணெய் தடவிக்கொண்டு உன்னிடமுள்ள ஆடைகளில் மிகவும் நல்லதை உடுத்திக்கொள். பின்னர் அவருடைய களத்துக்கு போ. ஆனால் அவர் உண்டு குடிக்கும் வரை அவர் கண்ணில் படாமல் இரு. அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள். அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள். அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியதை அவரே உன்னிடம் சொல்வார் என்றார். ரூத்து, நீ சொல்லித் தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார். அவ்வாறே ரூத்து அந்த களத்துக்கு சென்று தம் மாமியார் சொல்லித் தந்த அனைத்தையும் செய்தார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்துக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்துக்கொண்டார். நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்துக் கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க, அவர், நான் தான் ஐயா, ரூத்து, உம்முடைய அடியாள். நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர். அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். அதற்கு அவர், என் மகளே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன். ஏனெனில் பணமுள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை. ஏழையாயினும் இளைஞனே வரவேண்டும் என்று நீ கேட்கவில்லை. என் மகளே, கவலைப்படாதே. என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும். நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நான் உன்னை காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறை உறவினன் என்பது உண்மைதான். எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு. காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராக தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன்வருவாரானால் நல்லது. அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன். வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன். பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார். அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார். ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார். அதற்கிணங்க ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகரை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார். போவாசு அவரிடம், உன் போர்வையை விரித்து பிடி என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். அவர் 6 மரக்கால் எடையுள்ள வார்கோதுமையை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார். ரூத்து மாமியாரிடம் வந்ததும், நகோமி, மகளே, என்ன நடந்தது என்று கேட்டார்.
போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினார். மேலும் அவர், நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் 6 மரக்கால் வார்கோதுமையும் கொடுத்தார் என்றார். நகோமி அவரிடம், மகளே, இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு. அவர் காலந்தாழ்த்த மாட்டார். இன்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே அந்த இடத்துல ஊர் பொதுமக்கள் வர முடியாது. எனவே இவர் என்ன செய்கிறார், நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொள்ளுகிறார். அமர்ந்து கொள்வது என்பது ஒரு செயல். ஏனென்றால் நேரத்தை அதிகம் செலவிடப்பட போகின்ற, பேசி நிதானமாக தீர்மானம் எடுக்க போகிற ஒரு செயல். எனவே அவர் அங்கே போய் அமர்ந்து கொள்ளுகிறார்.